உங்களுடைய பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்ட அந்த இயேசுவை ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இதை விட தாங்குகிற தெய்வமா வேற எப்படி இருக்க முடியும்? There was so much of weight. நம்முடைய பாவங்களுக்கு பாரம் உண்டு. அந்த பாரத்தை தன்னுடைய தோள் மேல சுமந்து கொண்டார். அதற்காக தான் அவர் சுமந்து கொண்ட அந்த சிலுவை மிகவும் பாரமான ஒரு சிலுவை. ஹல்லேலூயா. பரியாச சின்னமாம் சிலுவையிலே பலியானார் பாவியோனுக்காய். நம்முடைய பாவத்தின் அகோரத்தை, அந்த பாரத்தை கர்த்தர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. இதையும் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் தாங்குகிற தெய்வமா இருக்கிறபடினால தான் அதை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் பாரத்தையும் கர்த்தர் தாங்கி கொண்டு வருகிறார் தன்னுடைய தோள்களின் மேல. ஹல்லேலூயா. 4 காரியங்களை பார்த்தோம். இன்னும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். 2வது, விழுகிற நம்மை அவர் தாங்குகிறார். 3வது, உங்களால் செய்ய முடியாத காரியத்தை அவர் நமக்காய் செய்து முடிப்பார். 4வது, நம் பாவத்தின் பாரத்தை தன் தோள்களில் அவர் தாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் போலாமா? இதற்கு இன்னொரு பொருள், ஒரு செய்திகளை சுமந்து கொண்டு வருகிற ஒரு காரியத்தை தாங்கி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தித்தாள்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர்ஸ், கண்டெயின் இன்ஃபர்மேஷன். ஆமாவா இல்லையா? இட் கண்டெயின்ஸ் ஆர் கேரிஸ் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை தாங்கி கொண்டு வருகிற நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். தாங்குகிறதற்கு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். சம்திங் கேன் கேரி ஆர் கண்டெயின் சம்திங். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தாங்குகிறார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும்னா, எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். திருப்பியும் வாசிப்பீங்களா? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாங்குகிறதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? செய்திகளையோ இல்ல வார்த்தைகளையோ வசனங்களையோ கொண்டிருத்தல். இஃப் யூ கேன் கண்டெயின் சம்திங், அதுதான் தாங்கி கொண்டு வருகிறது என்ற அர்த்தம். இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, தம்முடைய வசனத்தை கொண்டு சர்வத்தையும் கர்த்தர் தாங்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்று பாடும்பொழுது, அந்த பாடல் தான் நான் எழுதிட்டு வந்தேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் பாடணுன்ட்டு நான் பாடிட்டு வந்தது அதுதான். 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிற 1ஆம் அதிகாரத்தில், அவருடைய வார்த்தை தேவ வசனமானது என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாக்கிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்றார். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நம்ம வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை கொண்டு நம்மளை தாங்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார்னா எப்படி தெரியுமா தாங்குறாரு? வசனத்தை கொண்டு தாங்குகிறார். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார்.
வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருடைய வார்த்தைகளை கொண்டிருக்கிற தாங்கி கொண்டிருக்கிற இந்த வேதாகமத்தை இன்னும் யாராலையும் அழிக்க முடியவில்லை. அவருடைய வார்த்தைகளை தாங்கி நிற்கிற இந்த வேதம் தான் இன்றைக்கு இனிமேற்கொண்டு உங்களையும் என்னையும் தாங்கும். ஹல்லேலூயா. தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த பாயிண்ட் போலாமா? 5 முடிச்சிட்டோமா? ஓகே, 6வது ஒரு பாயிண்ட்டுக்கு நான் போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாயிண்ட், என்னால் தாங்கிக்கவே முடியாத ஒரு பாயிண்ட். என்னால் தாங்கிக்கவே முடியல, ஆனால் அவர் எனக்காய் தாங்கி கொண்டு வருகிறார். தாங்கி கொண்டு வருகிறதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சகித்து கொள்வது என்ற அர்த்தம். ஊசி போடும் பொழுது வலிக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் ஊசி போடுறீங்க? ஊசி போட்டாதான் சுகம் கிடைக்கும். அப்ப அந்த வலி தாங்குறீங்களா இல்லையா? சகிக்கிறீங்களா இல்லையா? நம்ம பண்ற அட்டகாசத்திற்கும் அட்டோடியத்திற்கும் ஆண்டவர் சீப்போன் தூக்கி போட்டுட்டு போறதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும். ஆனா இன்னைக்கும் நம்ம பின்னாடியே வர்றாருன்னா அவர் நம்ம செய்யற எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாருன்னு அர்த்தம். ஒரே ஒரு நோக்கம், என் பிள்ளை எப்படின்னா என்கிட்ட திரும்பி வந்துருவா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. அதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வசனம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தாங்குகிற தேவனா இருக்கிறாருன்னா அவர் இன்னும் நீங்க செய்யற எல்லா அட்டூழியத்தையும் சகிக்கிற தெய்வமா இருக்கிறார். சகிச்சு சகிச்சு தாங்கி மன்னிச்சு மன்னிச்சு விடுகிற தெய்வமா இருக்கிறார். ஏன்? அவருடைய அன்பு. ஆமென். எத்தனை முறை தப்பு பண்றோம், ஈயே கொடுப்பார். இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பல முறை வந்து விட்ட இயேசுராசா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஆண்டவரே, இதான் கடைசி, நான் இதுக்கு மேல நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனை முறை இதையே சொல்லிட்டு இருக்கிறோம். என்னை மன்னியும் தெய்வமே. நிச்சயமா சொல்றேன், உங்க 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 மனசு தொட்டு சொல்லுங்க, இந்த ஒரு விசை மன்னியுமேன்னு பாடும் போது உண்மையா உணர்ந்தா பாடுறீங்க? அதுக்கப்புறம் நீங்க பாவம் செய்யறதே இல்லையா? கர்த்தர் நம்மளை தாங்குகிற தெய்வம் என்றால் அவர் இன்னும் நம்மளை சகித்து கொண்டு இன்னும் நம்மளுக்கு மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களை தாங்குகிற தெய்வமா இருக்கிறார்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஏதாவது இருக்கணும்ல. எவ்வளவுதாயா தாங்குவாரு, எவ்வளவுதாயா சகிப்பாரு? இன்றைக்கு மாற்றங்கள் நம்மிடத்துல காணப்படணும். இந்த வருஷம் ஃபுல்லா அப்பா என்னை தாங்குகிற தேவனா இருக்கிறீங்க, எனக்காக சகிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் ரெஸ்டாவது கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் என்னையே மாத்திக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வந்திருக்கிறோம். அவர் தாங்கி கொள்ளுகிறார்னா அந்த அளவு அன்பு நம்ம மேல இருக்கிறதுனால தான் சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகித்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும். இதன் 7ஆம் பாயிண்ட், இட் இஸ் a continuation of point 6. 6ஆம் பாயிண்டினுடைய உச்சகட்டம். அன்பினுடைய உச்சகட்டம் எது சொல்லுங்களேன்? இயேசுவின் அன்பினுடைய உச்சகட்டம் எது? அவர் உயிரை கொடுத்தது. கல்வாரி தான் அவருடைய உச்சகட்டம், the greatest limit. நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு உச்சகட்டத்தில் போய் நிற்கிறார். யாராவது தப்பு பண்றாங்கன்னா நீங்க போய் அவங்கள சப்போர்ட் பண்றீங்கன்னு வைங்களேன்,
6வது பாயிண்ட் சொன்னேன், ஆண்டவர் இன்னும் நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு மன்னிச்சுட்டு என் பிள்ளை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என் பிள்ளைன்னு சொல்லி நமக்காக சகிச்சுட்டு வர்றார். இதே மாதிரி யாராவது தப்பு பண்றவங்கள நீங்க போய் வக்காலத்து வாங்கி பாருங்களேன். உனக்கு அறிவில்லையான்னு உங்களை திட்டுவாங்க. அவன் அவ்வளோ தப்பு பண்றான், நீ போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற. அந்த வார்த்தைக்கு அந்த பதத்துக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம், நீ ஏன் போய் அவனை தாங்குற பேசுறது சொல்லுவாங்களா? நீ ஏன் போய் அவகிட்ட போய் தாங்கிட்டு இருக்கிற? He is not worth it. தாங்கிக் கொள்வதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கெஞ்சுகிறதற்கு சமானம் அந்த வார்த்தை. ஆண்டவர் நம்மளை தாங்குகிற தேவன்னா, he is requesting us, he is pleading us. சொல்ல போனா நம்மளை கெஞ்சுறாரு, தப்பு பண்ணாத, என்னிடத்துல திரும்பி வா, மனம் திரும்ப என்று சொல்லி மன்னிக்கிற தேவன் மாத்திரம் இல்லை, அவர் கெஞ்சுகிற தேவனா நான் பார்த்தேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இதான் கடைசி வசனம். எசேக்கியேல் 33 என் இருதயத்தை மிகவும் பாதித்த ஒரு வசனம். 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா படிங்க. நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று கெஞ்சுகிற தாங்குகிற தெய்வத்தை இந்த வசனத்துல நான் பார்த்தேன். நல்லவனுக்கு ஏதோ நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். யாராவது இறந்துட்டாங்கன்னா, ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்கங்க, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு மரணமா என்று சொல்லி நம்ம பேசுவோம். மோசமான ஆள் யாராவது செத்துட்டா என்ன சொல்லுவோம்? அவனுக்கு வேணும். ஆமாவா இல்லையா? நான் ஆட்டம் ஆடினா அவன் சொல்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கம் கூட சாகக்கூடாதுப்பா, அதுதான் நான் விரும்புறேன். துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட நான் விரும்புவதில்லை. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, அவர் லிட்ரலி ஹிஸ் ப்ளீடிங் அஸ், லிட்ரலி நம்மளை கெஞ்சுறாரு, நீ ஏன் பாஸ் ஆகணும், என்கிட்ட திரும்பிடு. நம்மளை தாங்குகிற தகப்பனை இந்த இடத்துல நான் பார்த்தேன். தாங்குகிற அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரே வார்த்தை பல்பொருள்கள். இன்றைக்கு தமிழ் அகராதியில் ஒருவேளை தட் இஸ் ரைட், இந்த வேர்ல்டு அளவில் தமிழ் அவ்வளோ ஒரு அழகான ஒரு மொழியாய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே வார்த்தை, ஆனால் எவ்வளவு ஆழங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த 7 காரியங்களினால கர்த்தர் நம்மளை தாங்க போறார் இந்த ஆண்டு முழுவதிலுமாய். ஹல்லேலூயா. ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்கே 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்கே 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்கேருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புங்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்க எவ்வளோ பிளஸ்டா போறாங்கிறதும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இங்கே ஹையா இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கேருந்து வெளியெடுத்து கொடுத்துருக்கிறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம்.